அந்த தின்பண்டத்தை எடுத்துக்கிட்டு ராமு சோமு வீட்டுக்கு போகிறான். சோமு போயிட்டுருக்கும்போது சோமுக்கு ஒரு சின்ன ஆசை. என்னென்னா, இந்த ஆசிரியருக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கணும் ன்னு அவனும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையனும். அப்போ ராமு அங்கே போனோடனே தின்பண்டத்தை இருவரும் சாப்பிட்டுக்கிட்டு பிரம்மகத்தின்னா என்ன, பிரம்மன்னா யார் அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்தாதான் வாத்தியாருக்கு நம்ம ஒரு படிப்பினையை நம்ம ஏற்படுத்தலாம்ங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை 2 பேரும் யார்கிட்ட கேட்குறது ஆன்ட்டு அவங்க சோமோட தாத்தா கிட்ட கேட்குறாங்க. சோமோட தாத்தா வயசானவங்க. அவர் சொல்கிறாரு, பிரம்மகத்தின்னாக்கா மனநிலை சரியில்லாதவங்க, பிரம்மன்னா நம்மளெல்லாம் படைத்த இறைவனில் அவர் ஒருத்தர் ஆன்னு அவங்க விளக்கத்தை கொடுக்குறாரு அந்த தாத்தா. அப்போ இதை நம்ம எப்படி பிரச்சனையை முடிக்கிறது, வாத்தியாருக்கு எப்படி நம்ம அதை புரிய வைக்கிறது அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது சோமுக்கு மறுபடியும் ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை வந்ததுன்னா, நம்ம எப்படியாச்சும் ஒரு மனநிலை சரியில்லாதவனை எழுத சொல்லி அதை கொண்டு போய் அந்த ஆசிரியர்கிட்ட காட்டி, அப்போ பிரம்மகத்தி எழுதினதை எழுத்தை உங்களால் படிக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இதுவும் ஒன்று தானே சொன்னீங்க, இதை படிங்க சார்னு கேட்போம் அவனு சொன்னான். சரின்ட்டு அதே தெருவில் கோவிந்தன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னோடனே, சார் இது மாதிரி அந்த ஒரு பிரம்மகத்தி எழுதினார், இதை உங்களால் படிக்க முடியுதா பாருங்கன்னு போய் கொண்டு காட்டினாங்க இந்த 2 மாணவர்களும். ஏண்டா நான் சொன்னால் அதை நீங்கள் செய்வீங்களா சார்? நீங்கள் தான் சார் சொன்னீங்க பிரம்மகத்தி எழுதினது மாதிரி இருக்குது, இதை பிரம்மம் எழுதின எழுத்து கூட படிச்சிடலாம் போல இருக்குது, உங்கள் எழுத்தை படிக்க முடியலன்னு நீங்கள் தான் சார் சொன்னீங்க, அதனால தான் சார் செஞ்சேன் ன்னு சொன்னான். சொன்னதுக்கு அவர், இது என்ன எழுதியிருக்கான், இது வெறும் முட்டையாக போட்டிருக்கானே, இதை எப்படா படிக்க முடியும் ன்னு சொல்லி அவருக்கு ஆசிரியருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன் ஆகி இந்த குழந்தைகளை 2 பேரையும் ராமியும் சோமியும் திட்டுறாரு. திட்டினோடனே மறாத நாள் இவங்க 2 பேரும் ஆசிரியர் திட்டாருன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் சொன்னோன்னே அவங்க பெற்றோர்களும், சரி ஏன் இது மாதிரி பையனை திட்டினீங்க ஆன்ட்டு கேட்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நாளைக்கு இந்த சொச்ச கதையை சொல்கிறேன், நாளைக்கும் பாருங்கள். ஓகே, நன்றி.